ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகளானான். யாதுமூரே யாவரும் கேளிர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முன்னே நான் கூறிய பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த காணொலியை தொடரலாம் என்று நினைக்கிறேன். கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்புல விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகவும் சிறப்பான ஆலயங்களில் ஒன்றுதான் சித்தாண்டி முருகன் ஆலயம். முருகப்பெருமான், முருகன் என்பவன் முப்பாட்டன். பல கலைகளை பல தமிழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முப்பாட்டன். முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் பல இடங்கள்ல காணப்படுது. அவ்வாறான ஒரு இடம்தான் சித்தாண்டி. சித்தாண்டி என்ற பெயர் ஏன் வந்தது என்று சொல்லி பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த காணொலியில நான் கேள்விப்பட்ட விடயங்களை சொல்றேன். சித்து ஆண்டி, பெரும்பாலும் சித்தாண்டி இது அண்மித்த பகுதி. தமிழ் கிராமங்கள், இலங்கையில காணப்படுற தொன்மையான கிராமங்கள், பல ஆண்டு காலமாக இந்த இடங்கள் எல்லாம் மனித நாகரிகத்துல முக்கியத்துவம் பெற்று விளங்குது. அந்த அடிப்படையில இங்க சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுது. இந்த முருகன் ஆலயத்துல சித்து ஆண்டி, ஆண்டி சித்தர் ஒரு ஆள், சித்து வேலைகளை இப்ப பெரும்பாலும் அட்டமா சித்திகள் சிறந்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்லுவாங்க. அவ்வாறு அங்க ஒரு சித்தர் சித்து வேலைகளை செஞ்சதால சித்து ஆண்டி சித்தாண்டி என்ற பெயர் பெற்றதாக குறிப்பிடுறாங்க. ஏனென்றா அதுக்கு அண்மையில முரக்கொட்டான் சேனை என்ற ஒரு ஊர் ஒன்று காணப்படுது. அங்க ஒரு சிறிய கொட்டான் சித்தர் ஒரு ஆள் காணப்பட்டதாகவும் அவர் அந்த இடத்துல முரம் என்ற அந்த சுலகு செஞ்சு விற்பனை செய்ததாகவும் அதால முரக்கொட்டான் சேனை என்ற பெயர் பெற்றதாகவும் குறிப்பிடுவாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த பல ஊர்களை மையமாக கொண்ட இந்த பகுதியில சித்தாண்டில காணப்படக்கூடிய இந்த முருகன் ஆலயம் மிகவும் தொன்மையான ஆலயம். முருகப்பெருமான் இந்த இடத்துல பல அற்புதங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காரு. இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்தாலே, நான் இன்றைக்கு வந்திருக்கிற தினம் மயில்கட்டு என்று சொல்லுவாங்க. இந்த மயில்கட்டு அன்றைக்கு நிறைய பேர் காவடி எல்லாம் இழுப்பாங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய நபர்கள் வரைக்கும் காவடி இழுப்பாங்க. சின்ன பிள்ளைகள் அந்த துணியால கட்டி அந்த காவடி இழுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு அந்த முள்ளு குத்தி காவடி இழுப்பாங்க. பெரும்பாலும் தமிழர்கள் என்பவர்கள் வீர மறவர்கள் என்று சொல்லுவாங்க. வீர மறவர்கள் என்றா போர்க்குணம் கொண்டவர்கள். ஆரம்ப காலத்துல தமிழர்களை எதிர்த்து பல படையெடுப்புகள் வந்திருக்கு. களப்பினர் படையெடுப்பு, ஆரிய படையெடுப்பு, இப்படி பேர் சொல்லாத பல படையெடுப்புகளை தமிழினம் சந்திச்சிருக்கு. அதால போரை பார்த்து 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 ரத்தத்திலேயே வீரமும் போர்க்குணமும் கொண்ட ஒரு இனம்தான் தமிழினம். அதால தமிழர்களுக்கு அந்த வீரத்தை பறைசாற்றக்கூடியதான செயற்பாடுகள் தான் இந்த காவடியில் அந்த முள்ளு குத்தி காவடி இழுக்கிறது, அந்த அழகு குத்துறன்னு சொல்லுவாங்க. அந்த வாயில அழகு குத்துற இந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் பெரிய நபர்கள் எல்லாம் அந்த அழகு குத்தி அந்த காவடி இழுக்கிறத நாங்க பார்க்கலாம். காரணம், அந்த காலத்துல ஏன் இது செஞ்சாங்கன்னா போருக்கு ஒரு மனிதனை தயார்படுத்துற. இப்ப காவடி இழுக்கும் பொழுது முதுகுல அந்த சதையில தான் அந்த முள்ள குத்தி நாங்க இழுக்கிறோம். அப்ப இவ்வளவுதான்டா வேதனை, இவ்வளவுதான் வலி. அப்ப நாங்க நாசிக்குள்ள அந்த வாயில அந்த அழக குத்தும் பொழுது இவ்வளவுதான் வலி, அந்த வலி வேதனை இவ்வளவுதான் என்று சொல்லி பழக்கப்படுத்துறதற்கு, அந்த போருக்கு அந்த காலத்துல தயார்படுத்துறதற்கு, நம்மளோட வீரத்தை பறைசாற்றுவதற்காக தான் இந்த சடங்குகள், இந்த முறைகள் செய்யப்பட்டது. இப்ப நவீன காலத்திலேயும் இது மரபு ரீதியா தொடருது. அப்ப நம்ம தமிழர்கள் எவ்வளவு வீரம் மிக்கவர்கள், எவ்வளவு ஒரு புராதனமான ஒரு மரபினர், தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள், எவ்வளவு வீரம் மிக்கவர்கள் என்றதை இந்த சடங்குகள் மூலமாக நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அவ்வாறு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்குரிய ஒரு ஆலயம் தான் சித்தாண்டி முருகன் ஆலயம். இந்த ஆலயத்துல மயில்கட்டு நிகழ்வு அன்றைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த முருகனுக்கு திருமணம் செய்கின்ற ஒரு நிகழ்வு மேற்கொள்ளப்படும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று தொன்மை வாய்ந்த பல சடங்குகள் பல சிறப்புகளை கொண்ட ஒரு ஆலயம் தான் சித்தாண்டி முருகன் ஆலயம். பெரும்பாலும் சித்தாண்டி முருகன் ஆலயம் தொடங்குனா இது அண்மித்து பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. நான் செங்கலடியில் இருக்கிறேன்னா, செங்கலடியில இந்த ஆலயம் தொடங்கினால் பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்திலேயே சித்தாண்டி ஆலயம் தொடங்கினா ஒரு சிறப்பு தான். பஸ் எல்லாம் விட்டிருப்பாங்க, மக்கள் எல்லாருமே வருவாங்க, எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம். முருகப்பெருமாண்ட மகிமையை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னா முருகன் ஆலயத்தை குறிப்பிடலாம். தமிழர்கள், தமிழ் மரபு, தமிழர்கள் எவ்வாறு சிறப்பானவர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், பெரும்பாலும் சித்தாண்டியில் இருக்கிற மக்களை இந்த காணொலியில நான் பெருமை
சுத்தப்படுத்திய ஆகணும். ஏனென்றா இந்த மரபை இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த சிறப்பின் மூலமாக இந்த ஆலயத்தை இவ்வளவு சிறப்பா கொண்டு போறாங்க. இந்த ஆலயத்தை இவ்வளவு காலமும் கட்டி எழுப்பி மரபு ரீதியா கொண்டு வந்து இந்த அளவுக்கு சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமாண்ட சிறப்பு இயல்புகள் கிடைக்கணும். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், சித்தாண்டி மாத்திரமல்ல, அண்மித்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே அந்த பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை கூட காவடியோட கொண்டு வராங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழர்கள மரபையும் தமிழர்கள வீரத்தையும் கொண்டு சேர்க்கிறாங்க. அதுக்கு நம்ம கட்டாயம் பாராட்டி ஆகணும். இந்த ஆலயத்தை இவ்வளவு காலம் சிறப்பா கொண்டு வந்த நிர்வாகத்தினருக்கு நாங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அதோட இந்த ஆலயத்துக்கு நீங்களும் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து முருகனுக்குரிய சிறப்பான சித்தாண்டி ஆலயத்துக்கு நீங்க வர முடியாதாக்கள் இந்த முறையாவது கட்டாயம் வாங்க. இந்த ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த உற்சவத்தோட முடிவடையுது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த காணொலி நான் அப்லோட் பண்ற டைம். அப்ப கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த உற்சவம், நீங்க சனிக்கிழமை நாளைய தினம் இரவு பெரும்பாலும் எல்லா மக்களும் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். கட்டாயம் இந்த ஆலயங்களுக்கு வந்தா இந்த பூஞ்சி வாங்குங்க. நிறைய கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கடைகளுக்கு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களோட குழந்தைகளுக்கு உங்களுக்கு வாங்குங்க. ஏனென்றா இந்த திருவிழா காலங்கள்ல இந்த வியாபாரம் செய்வதன் மூலமாக நிறைய குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறாங்க, பொருளாதாரம் முன்னேறுது. அப்ப கட்டாயம் அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அந்த அடிப்படையில் நிறைய பூஞ்சி கடைக்கெல்லாம் போயிருந்த சகோதர உறவுகள் அந்த பூஞ்சி கடைக்கு நீங்களும் போகணும் என்று சொல்லி கேட்டு, அதோட இந்த காணொலியில பல விடயங்கள் சொல்லணும் நினைச்சேன்னா, ஆனா இந்த காணொலியில சித்தாண்டி முருகன் ஆலயத்தை பத்தி குறிப்பிடணும்டா ஒரு சின்ன காணொலி போதாது, மனத்தியல கணக்குல காணொலி போடணும். நிறைய மக்களுக்கு நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றின ஒரு முருகப்பெருமான். உங்க எல்லாருக்குமே முருகப்பெருமான் அருள் கடாட்சம் கிடைக்கட்டும். இந்த காணொலி மூலமாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழர்கள வீரமும் நம்ம முருகப்பெருமான் நம்ம வழிபாடுகளும் போய் சேரணும் என்று சொல்லி கேட்டு, இந்த காணொலியில நிறைய நண்பர்கள் நாங்க சந்திச்சிருந்தோம். அவங்களுக்கும் நன்றி. இந்த காணொலி பார்த்த எல்லாருக்கும் முருகப்பெருமான் அருள் கடாட்சம் கிடைக்கட்டும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.